ஆன்லைனில் வந்து யாராச்சும் அக்கா காசு விடுங்கன்னு கேட்டீங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, குட்டி அண்டாவின் கொடூரமான தீனிகள். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் திகிலாவும் இருக்கும், இது கொஞ்சம் காமெடியாவும் இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க இன்னும் பிரஸ் பண்ணி வச்சீங்க, பக்கத்துல வர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சீங்க. நம்ம போடுகின்ற என்டர்டைன்மெண்டான வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வந்திருக்கு, அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்மள்கிட்ட எல்லாருமே கேட்கறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ உங்களோட சோஷியல் ஐடியாஸ் சொல்லுங்க, அதாவது இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாம் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. அதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே இங்க காமிக்கிறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வச்சிருக்கிற சோஷியல் மீடியாவில ஏகே டாக்ஸ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட ஐடி வரும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், நீங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்ல என்னோட மெசேஜ் பண்ணி பேசிக்கலாம். நம்ம இன்னைக்கு குட்டி அண்டாவின் கொடூரமான தீனிகள் அந்த வீடியோக்குள்ள போறோம். கிட்ட வந்து எங்க நீங்க பாட்டு பாடி எல்லாரையும் கொல்லாதீங்க. என்ன ஒரு கொடூரமான லுக்கு. இப்படிதான் நம்மள பயமுறுத்துவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஷாக் ஆக கூடாது. ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ. ஹாலிக்ஸா மாறி விட நான் ரெடி. விளக்கமா தோல எல்லாரும் அடிக்க ரெடி. பார்க்க முடியலங்க, கேமராவை மாத்துங்க. மில்கா என்னங்க, ரஸ்க் பாக்கெட் காமிச்சிட்டு மில்க்ன்றீங்க? நல்லத்தெல்லாம் சொல்லுங்க. பாட்டு கேக்குதா? கேட்கவே இல்லைங்க. ரஸ்கு நீ வேணாம், எடுக்காத ரிஸ்க். குட் ஈவினிங். பேட் ஈவினிங். இந்த வீடியோ பாக்குறதுனால, அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்றதுனால எல்லாரும் பார்க்கும்போது, நீ தின்றத பார்க்கும்போது எல்லாருக்கும் பேட் மார்னிங். ஏன்னா கரும்பு ஒட்டச்சி வாயில போடுற மாதிரி நீ தின்றது இருக்கு. ஆலிஸ் போய் அண்ணன்டா. மதர் ஆலிஸ் தானே? ஐயோ, நானும் டீ காஃபிலாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பா. இது உனக்கே ஓவரா இல்ல? பழைய சோறுக்கு வீட்டுல பழைய சோறு கூட இல்ல, வீட்டுல திங்க சோறு இல்ல, ஆனா வந்து பேசுற பேச்செல்லாம் பாருங்களா. நாங்களாம் ராயல் ஃபேமிலி. ஹவுஸ் ஓனர் கேட்டா கொலவெறி ஆயிடுவாரு. இருக்கிறது வாடகை வீடு, கேட்டா ராயல் ஃபேமிலி. நாங்களாம் ராயல் ஃபேமிலி. ஹார்லிக்ஸ் தான் குடிப்போம். செருப்பால் அடிக்கணும் இன்னொரு வாட்டி ராயல் ஃபேமிலின்னு. நான் பல பேரை காத்துக்கிட்டு இருக்காங்க அடிக்கிறதுக்கு. சிரிக்காதமா, பயமா இருக்கு. இதுதான் திகிலான இடம். இந்த மாதிரியான கொலவெறியுடன் சிரிப்பெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா பயப்படாதீர்கள். கேட்டுக்கொண்டு நைட்டு தூக்கம் வராதுங்க பல பேருக்கு இந்த மாதிரி சிரிப்பெல்லாம் பார்த்தா. நீங்களும் சம்பாதிங்க, நீ மாதிரி ஜாலியா சாப்பிடுங்க. நாங்க சம்பாரிச்சு ஜாலியா சாப்பிடுவோம். ஏன்னா குடும்பத்தோட உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். உன்ன மாதிரி ஒண்டியா ஒரு ஊரு சாப்பிடுற சாப்பாட நாங்க சாப்பிட மாட்டோம். ஆன்லைன்ல வந்து யாராச்சும் அக்கா காசு விடுங்கன்னு கேட்டீங்க. நாங்க கேட்க மாட்டோம், உங்க கூட இருக்கிற 2 கிளைகள் தான் கேட்பாங்க. ஆன்லைன்ல காசு போடுங்க, ஆன்லைன்ல அவளுக்கு இது போடுறீங்க, எனக்கு கூகுள் பேல பண்ணுங்கன்னு. நாங்க கேட்க மாட்டோம். நாங்க என் ஓன்ட்ட கேட்க போறோம்? நாங்க உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிட்டுப்போம். ஒன்ன மாதிரி ஒரு ஊரு சாப்பிடுற சாப்பாட நாங்க சாப்பிட மாட்டோம்ப்பா. ஒரு நாளைக்கு காலையில இன்னைக்கு பொழுதுக்குள்ளார 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் என்ன ஒரு முரட்டு தீனின்னு இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 500 ரூபாய் மாத்தி பால் பிஸ்கட்டு. 500 ரூபாய் மாத்தி பால் பிஸ்கட்டுக்கே 500 ரூபாய். அப்ப எத்தனை லிட்டர் பால் வாங்கியிருப்பாங்க, எத்தனை கிலோ பிஸ்கட் வாங்கியிருப்பாங்க, நீங்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப குடிச்சிட்டு ஊர் சுத்த கிளம்ப போறேன். உன் வேலையா தானே திங்கிறது, ஊர் சுத்துறது, திங்கிறத வீடியோ போறது, ஊர் சுத்துறது வீடியோ போடு. இதை விட்டு நீ வேற என்ன வேலை செஞ்சிருக்கிற? திமுரு திமுரு திமுறே அழகுள்ள திமுறே. இதை கேட்டு பல பேரு கொலவெறியில இருக்கிறானோ. கோல்டு சில்வர் டைமண்ட் கலந்த படிச்ச சிலைக்கா.
அங்க பாருங்க ராயல் ஃபேமிலின்ட்டு கடைசியில ரஸ்க்ல ஒதுங்குற தூள கூட விட்டு வைக்க மாட்டுக்கு. இப்பயே தெரியுதா இல்லையா இது எந்த அளவுக்கு பிச்சைக்கார ஃபேமிலின்னு? வாழ்ந்தாலும் வாழ்வேனுக்கு. உனக்கு வாழ்வு இப்படி கொடுத்து வச்சிருக்கு. அந்த வாழ்வுலாம் நாங்க கேட்கறது பாரு, நீ பாடுற பாட்டாலே எங்க கேட்க முடியல. இதுல வேற நீ வாழ்ற வாழ்க்கையை நீங்க எங்களுக்கு வீடியோவா போடுறத பார்க்கவே முடியல. என்ன வேகத்துல தின்றன்றத நீங்களே பாருங்க. கொடூரமான தீனி, கொலவெறியான தீனி, அடுத்தவங்களுக்கு விட்டு வைக்காத தீனி எல்லாமே செய்யறா பாருங்க. ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ், ஒரு பாக்கெட் ரஸ்க். ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடக்கூடிய ரஸ்க குட்டி அண்டா கொடூரமான தீனியா ஒரு பாக்கெட் ரஸ்க ஒரே வாயில முழுங்கிருக்கு. இதெல்லாம் கண்டென்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கண்டென்ட். இதெல்லாம் கண்டென்ட்னு சொன்னீங்கன்னா செருப்பால அடிப்பாங்க நல்ல நல்ல கண்டென்ட் போடுறவங்க. திவ்யா கள்ளச்சி குழந்தைத்தனமாக ஹார்லிக்ஸ் குடிக்கும் அரிய வகை காட்சி அண்டு ஒரு பாக்கெட் ரஸ்கை ஒன்னா திலுங்கும் காட்சி. குட்டி குண்டான், ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்கெட் ரஸ்கை விழுங்கும் அரிய வகை காட்சி, அற்புத காட்சி, அபூர்வமான காட்சி. இந்த மாதிரியான காட்சியெல்லாம் வண்டலூர் ஜூவில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா குட்டி குண்டான், குட்டி அண்டான், குட்டி யானை எல்லாம் தின்ற சாப்பாடெல்லாம் ஒரே ஆள் தின்றத வண்டலூர் ஜூவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இது ஒரு கண்டென்ட்டா. ட்ரோலர் பசங்களா ட்ரோல் பண்ணுங்கடா, ட்ரோலர் பசங்களா ட்ரோல் பண்ணுங்கடா. உன்னை ட்ரோல் பண்றது எதற்காக? உன்னை கூடிய சீக்கிரத்துல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுன்றதுக்காக. நீ ட்ரோல் பண்றதுனால பெரிய பெரிய காமெடி ஆக்டர் மாதிரி வந்துருவோம்னு நினைப்பா கூடாது. உன்னை ட்ரோல் பண்றதுலாம் எதற்காக? கூடிய சீக்கிரத்துல உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுன்றதுக்காக தான். அதனால உன்னை நாங்க ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லனா நாங்க உன்னை ட்ரோல் பண்ண போறது இல்ல. உனக்கே நீ கண்டென்ட் கொடுக்குறன்றது நினைக்கிறியா? நீ கண்டென்ட் கொடுக்கல, கன்றாவித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க. நீ கன்றாவித்தனமா பண்றத நாங்க எதுக்கு பப்ளிஷ் பண்றோம்னா, இதை பார்த்துட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இல்ல ஏர்வாடியில இருந்து வந்து உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு போவாங்கன்றதுக்காக தான். அதனாலதான் நாங்க உங்களை ட்ரோல் பண்றோம். நீ கண்டென்ட் கொடுக்கல எங்களுக்கு. உன்னை கூடிய சீக்கிரத்துல மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்புறதுக்கு வழி கொடுத்திருக்கிற. இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரியான கொடூரமான தீனியை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே உள்ள நம்ம சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மீண்டும் சந்திப்போம். இந்திராலின் வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் ஏகே.